கோயிலை சொன்னீங்க? பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கு. கோயில் சின்னதா இருந்தாலும் இங்க இருக்கிற சாமிக்கு சக்தி அதிகமா. நீ இங்க இருந்து உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது உனக்கு நல்லது. வா. சார், கோயில் ஆபீஸ் எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு. சந்தோஷம். வணக்கங்க. வணக்கங்க. உட்காருங்க. சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணத்தை இந்த கோயில்ல நடத்தலான்னு இருக்கேன். அது விஷயமா பேச வந்திருக்கேன். எந்த தேதியில வச்சிருக்கீங்க? அடுத்த மாசம் 15ஆம் தேதி. தேதி ஃப்ரீயா தான் இருக்கு. பொண்ணும் மாப்பிளையும் மேஜர் தானே? மேஜர் தான். அவங்க அட்ரஸ் ப்ரூஃபையும் ஏஜ் ப்ரூஃபையும் கொண்டாந்து கொடுத்துருங்க. ஒரு 2 நாள்ல கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இதெல்லாம் ஏன் சார் கேக்குறீங்க? தப்பா நினைக்காதீங்க தம்பி. பெத்தவங்களுக்கு தெரியாம சில பேர் லவ்வர்ஸ் கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவங்க எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. அதனால தான் எல்லாத்தையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கவலைப்படாதீங்க சார். இந்த கல்யாணத்துல எந்த வில்லங்கமும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம். சரி. கோயிலுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? அட்வான்ஸா 10,000 ரூபா மட்டும் கொடுங்க. கல்யாணத்தன்னைக்கு மாலையும் தாலியும் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். மற்ற ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி. இளங்கோ, கார்ல என் செக் புக் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சாரி மேடம். ஏண்டா உனக்கு அறிவில்ல? சாரி சொல்ற? எப்படி தட்டி விட்ட சாமி பிரசாதத்தை? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன் மேடம். அதான் சாரி கேட்டேன்ல. சாரி சொன்னா போதுமா? அபசகனம் பிடிச்ச மாதிரி பிரசாதத்தை தட்டி விட்டுட்டியே. ஏண்டா முன்னால யார் போறாங்கன்னு பார்க்க மாட்டேன்? உன் கண்ணு முதுகுலையா இருக்கு? நானே வாழ்க்கை வெறுத்து போய் இங்க வந்தாலும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. மேடம், வேணும்னா யாரா வந்து இடிப்பாங்களா? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, அதான் சாரி கேட்டேன்ல. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா வர பேசுறியா? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்ததும் எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில வந்த. அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டியடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? மேடம், என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. சாதாரண விஷயத்துக்கு போய் இப்படி ஓவரா பேசுறீங்க. எதுல சாதாரண விஷயம்? என் புருஷன் கோச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிட்டார். என் பொண்ணு மனசு நொந்து போயிருக்கா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அந்த பிரசாதத்தை தட்டி விட்டியே. படுபாவி. மேடம், ரொம்ப ஓவரா போறீங்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானும் போனா போது பார்த்தா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. பிரசாந்த் தானே வேணும்? இந்த செவ்வறு ஓரமா இருக்கு, அள்ளிட்டு போ. டேய், என்னடா கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுமோன்னு நானே பதறிக்கிட்டு இருக்கேன். என் பிரச்சனை தெரியாம நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை எல்லாம் சிறப்பு கைட்டு அடிக்கணும்டா. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அப்புறம் கையிடு. கையிடுன்றல. எடுக்க மாட்டேன்டா. உனக்கு என்னடா மரியாதை வீடு கிடக்க பொறுக்கி. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா? கையிடு. என்னடா பண்ணுவ? இளங்கோ, பிரசாதம் கீழே வந்துருச்சு மாமா. அதுக்கு போயிட்டு யார பாத்துறா கை வாங்குற? ஐயோ மாமா, நான் பேசாத. வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம. ச்சே, நான் வளர்த்த புள்ளையா நீ? மாமா, இந்த அம்மா என்னலாம் தெரியுமா பேசினாங்க? அவங்க என்ன வேணா பேசிருக்கலாம், நீ பேசிருக்க கூடாது. தப்பு ஊமேல தான்டா இருக்கு. மாமா, நான் அதுக்கு அப்பவே மன்னிப்பு கேட்டேன் மாமா. இவங்க தான் பேசிக்கிட்டு. மன்னிப்பு கேட்டுட்டு அப்பவே நீ அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ அவங்க கூட சரிசமமா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ மாமா, இவங்க தான் என்ன போக விடாம. போதும். சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டு போய் வண்டி எடு. மாமா, செக் புக் அது அப்புறம் பாத்துக்கலாம். போய் வண்டி எடு.
தட்சிணாமூர்த்தி சார் என்ன சொன்னார்? என்னம்மா கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களாம்மா? ஏமா குலதெய்வ கோவிலுக்கு சக்தியை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரா? இப்படி ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்டா எப்படி? அத்த வேணும்னா குலுக்கல் சீட் போட்டு கேட்போமா? முதல்ல யாரு கேள்வி கேட்கறதுன்னு. இப்ப என்ன சம்மந்தி வீட்டுல என்ன நடந்ததுன்னு இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அதேதான் அத்தை. பல விஷயங்கள்ல நீங்களும் என்ன மாதிரி ஷார்ப்பாக இருக்கீங்க. போன தடவை சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மனசு கஷ்டத்தோட வந்தேன். ஆனா இப்போ மனசு முழுக்க சந்தோஷத்தோட வந்திருக்கேன். இந்த சம்மந்தியா அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டாருன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அந்த அளவுக்கு என்கிட்ட நல்லா பேசினாரு, நல்லபடியா உபசரிச்சாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அத்தை. அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, விடுங்க சகல. அத்த தட்சிணாமூர்த்தி சார் என்னை பத்தி விசாரிச்சாருங்களா? உங்களை பத்தி ஒண்ணுமே கேட்கல மாமா. தட்சிணாமூர்த்தி சார் என்ன பத்தி விசாரிச்சிருக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்க தான் அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கோமே. கனவுல தானே மாமா? கருணா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சம்மந்தி உங்க எல்லாரையுமே பொதுவா விசாரிச்சு, அது மட்டும் இல்ல சக்தியே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அம்மா நீதாம்மா சக்தியோட அப்பாவை தப்பா புரிஞ்சுகிட்ட. இப்ப பாரு நமக்காக எவ்வளவு இறங்கி வந்திருக்காருன்னு. இப்பவாவது அவர் நல்ல மனச நீ புரிஞ்சுக்கோமா. இது எல்லாம் சரிதான், ஆனா சிவனேசன் தம்பி விஷயத்துல மட்டும் ஏன் சம்மந்தி அப்படி நடந்துக்கிறாருன்னு தான் புரிய மாட்டேங்குது. அந்த தம்பி ஏன் இந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறாரு? அவர் மேல ஏன் இவ்வளவு கோவம்? தம்பி கல்யாணத்துக்கே வரக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இது எதுவுமே எனக்கு தெரியலையே. அத்தை, எதுக்கு இப்ப அந்த ஆராய்ச்சி எல்லாம்? அந்த ஆளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது நமக்கு பிடிக்கூடாது. அவருக்கு பிடிச்சது மட்டும் தான் நமக்கு பிடிக்கணும். அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போனா தான் இவ்வளவு பெரிய சம்பந்தம் செட் ஆகும். அப்படியெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மாப்பிள்ள. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சம்மந்தியை கேட்டா அவர் எதுவுமே சொல்லாம அப்படியே நழுவுறாரு. சிவனேசன் தம்பி கிட்ட தான் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். கர்ணா, நீ சிவனேசன் தம்பிக்கு போனை போட்டு உடனே இங்க வர சொல்லு. சரிம்மா. அத்தை, நெருப்பு சுடும் நாங்க சொல்றோம், நீங்க அதுல குதிச்சு நீந்தி தான் ஒரு நடம் பிடிக்கிறீங்க. இதோட பின்விளைவுகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப என்ன, இந்த மாதிரி நேரத்துல சம்மந்தி வந்தா பிரச்சனை ஆயிடும் தானே கவலைப்படுறீங்க? கவலையே படாதீங்க. என் மனசுல ஒண்ணு தோணுது, அதை சிவனேசன் தம்பி கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சகல, இந்த நேரத்துல ஆட்டோக்காரன் இங்க வரும்போது நாம இருக்கணும்னா டேஞ்சர். ஆமா. இந்த விஷயத்தை தட்சிணாமூர்த்தி சார்கிட்ட சொன்னோம்னா அத்தை கோச்சு, சொல்லாம இருந்தா தட்சிணாமூர்த்தி சார் கோச்சுக்காரு. இதனால தட்சிணாமூர்த்திக்கு நமக்கு இருக்கிற நட்பு கெட்டு போயிடும். இதுக்கு ஒரே வழி, முதல்ல நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். என்ன கரெக்ட் சகல. வர வர நீ கூட என்ன மாதிரி புசி ஆயிட்ட. I said get out. நீ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த? எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உன்கிட்ட பேசவும் பிடிக்கல. மரியாதையை வெளியே போயிடு. அன்னைக்கும் கோவத்துல இப்படிதான் பேசினேன். நான் சொன்னதை பத்தி நிதானமா யோசிச்சிருப்ப, கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். நான் மாறணும்னு என்ன அவசியமும் இல்ல. நீதான் சக்தியை பார்த்த உடனே மாறிட்ட. எப்போ அவளுக்காக என்ன டீஸ் பண்ணி பேசினியோ அப்பவே நம்ம காதல் செத்து போச்சு. சரி, உன் லவ்வரா இல்ல, உன் ஃப்ரெண்டா நான் சொல்றத கேளு. பிடிவாதம், கோபம், பொறாம, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை அழிச்சிடும். என் லவ் தூக்கி விட இந்த கேரக்டர்ஸ் தூக்கேறி உன் லைஃப் நல்லா இருக்கும். ஏய், என் லைஃப் பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா? என் கேரக்டர் நெகட்டிவ்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ பச்சந்தி மாதிரிடா. எந்த நேரத்துல எப்படி மாறுவேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உனக்கு நான் எவ்வளவோ மேலு. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீ முதல்ல உன்னை கரெக்ட் பண்ண பாரு. வா. பிரியா, நான் ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல? போன்னு சொன்னா போயிடும். இங்க நின்னு ஏன்டா என் உயிர் எடுத்துட்டு இருக்க? போட வெளிய. பிரியா, போடான்னு சொல்றேன்ல. ஏடா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, இன்னும் ஏன் இங்க? யார் பிரியா? இவன்தாம்மா ஹரிஷ். நீதானா அது? ஏற்கனவே என் பொண்ணு மூலமா 10 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சது பத்தாதுன்னு இன்னும் எவ்வளவு கொள்ளை அடிக்க வந்திருக்க? எனக்கு என்னமோ பணம் தேவைப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த ஐடியாவை கொடுத்தது பிரியாதான். உன் புத்தி எங்கடா போச்சு?
நீ நல்லவனா இருந்தா பணம் வேண்டாம்ல சொல்லிருக்கணும். என் பொண்ணு கூட சேர்ந்து நீ அவரை ஏமாத்திட்டு இப்ப எல்லாம் நல்லவன் மாதிரி நடிக்கிற. இவன் எப்பவுமே இப்படிதாம்மா. நம்ம கூடவே இருந்துகிட்டு எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். ஆனா மாட்டிக்கிற நிலைமை வந்தா இவர் மட்டும் கேடியா எஸ்கேப் ஆயிடுவாரு. உன்னை மாதிரி ஒருத்தர் கூட பழகுனதே பெரிய பாவம். என் பொண்ணு சொன்னதை கேட்டல, இனிமே அவ வாழ்க்கையில நீ தலையிடவே கூடாது. நீ என் பொண்ணை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கணும். வெளியில போ. நீங்க பேசின எதையுமே நான் அவமானமா எடுத்துக்கல. நீங்க ஏதோ கோவத்துல தான் இப்படி பேசுறீங்க. ஆனா இப்போ எனக்கு பிரியா மேல நம்பிக்கை இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி இவ திருந்தி வருவா. அன்னைக்கு நிச்சயமா இவளை நான் ஏத்துப்பேன். ஏய், நீ இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்லங்கிற மாதிரி பேசுற. போட வெளியா. பிரியா போன்னு சொல்றால. பிரியா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்த. இவன் குறுக்குல புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அப்பா சமாதானமாகி நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும். அதை தவிர வேற எதுவுமே என்ன சந்தோஷப்படுத்த முடியாது. நானும் அதை பத்தி தாண்டி சொல்ல வந்தேன். இன்னைக்கு உங்க அப்பாவை கோயில்ல பார்த்தேன். அப்பா உன்கிட்ட வந்து பேசினாரா? பப்ளிக் பிளேஸ்ல பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி பேசுவாரா? ஏதோ வேத்து மனுஷி கிட்ட பேசுற மாதிரி தான் பேசினாரு. அந்த பையன் இளங்கோவும் கூட வந்திருந்தான். சரி, அவங்க ரெண்டு பேரும் எதுக்குமா கோயிலுக்கு வந்தாங்க? தெரியலடி. அவனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. அவன் கோவத்துல என்ன அடிக்கவும் கைய வாங்கிட்டான். அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கான். சின்ன சண்டைங்கிற? அத விடுறி. அவரு எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல. அவன் என்ன கை வாங்கினதை பார்த்ததும் திடீர்னு வேகமா வந்து அவனை அரைஞ்சிட்டாரு. நான் அவர் பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருக்க போய் தான் இப்படி பண்ணிருப்பாரு. உன் சந்தோஷத்துக்கு இதான் காரணமா? ஆமாண்டி, இது ஒரு நல்ல அறிகுறியாவே எனக்கு படுது. நம்ம உறவே வேண்டான்னு சொல்லிட்டு போனவரு எனக்காக அவர் சொந்தக்காரன் மேலே கோவப்பட்டார்னா நம்ம மேல அவருக்கு இன்னமும் பாசமும் அக்கறையும் இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் அவர் சமாதானமாய் இங்க வந்துருவாருன்னு தான் தோணுது. உன் நம்பிக்கை பலிக்குதா இல்லையான்னு பாப்போம். மாமா, ஏன் இங்கேயே தயங்கி நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா, முருகபூபதியும் மன்மதனும் இல்லையாமா? அவங்களாம் இல்ல மாமா, வெளியில போயிருக்காங்க. நானும் அம்மாவும் மட்டும் தான் இருக்கோம். உள்ள வாங்க. வாங்க வாங்க மாமா. நீங்க ஏன் மாமா மத்தவங்கள பத்தி கவலைப்படுறீங்க? இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். உட்காருங்க. அப்படி இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி மத்தவங்க நினைக்கணுமே. நம்மள பிடிக்காதவங்க கண்ணு முன்னாடி நிக்கிறதே பெரிய சங்கடம்மா. அம்மா, சிவனேச மாமா வந்துட்டாரு. நீங்க இருங்க மாமா, நான் மோர் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. வாங்க தம்பி. அக்கா. உட்காருங்க உட்காருங்க. உடம்பு இப்ப பரவாயில்லைங்களா தம்பி? பரவாயில்லக்கா, பழைய மாதிரி சவாரிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இந்தாங்க மாமா. அதுவும் வாஸ்தவம் தான் தம்பி. வேலை அது இதுன்னு வெளியில போனாதான் பிள்ளைங்கள பிரிஞ்ச கஷ்டம் தெரியாம இருக்கும். அது எப்படிக்கா நான் குழந்தைங்களை மறக்க முடியும்? சரிக்கா, எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை தம்பி. போன முறை சக்திக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணப்போ நானும் கருணாவும் மட்டும்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே சாமிக்கு சரியாக கூட பூஜை பண்ணாமல் வந்துட்டோம். அது என் மனசுக்கு ஒரு குறையாவே இருக்குப்பா. அதான் இந்த முறை கல்யாணத்துக்கு முன்னாடியே குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை வச்சுக்கலான் இருக்கோம். அந்த பூஜையில் சக்தி கலந்துக்கணும்னு நான் சம்மந்திக்கிட்ட சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. சம்மந்தி முன்ன மாதிரி இல்லை தம்பி, ரொம்ப மாறிட்டாரு. என்கிட்ட நல்லா பேசினாரு, நல்லா உபசரிச்சாரு. ஒருவேளை
நான் மாப்பிள்ளையோட அம்மாங்கிறதுனால அப்படியெல்லாம் பேசினாரோ என்னமோ தெரியல. ரொம்ப சந்தோஷம் அக்கா. அப்புறம் தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நீங்க எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லணும். நான் என்னத்தக்கா உங்ககிட்ட மறைக்க போறேன், சொல்லுங்க. சக்தி உங்க பொண்ணா இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இப்ப அவ தட்சிணாமூர்த்தியோட பொண்ணு. அந்த தட்சிணாமூர்த்தியே நீங்க அறிமுகப்படுத்தி தான் எங்களுக்கு தெரியும். அவரை பத்தி எனக்கு எதுவும் முழுசா தெரியாது. பொண்ணை எடுக்க போற வீடு, அதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா சம்மந்தி மட்டும் ஏன் சிவனேசன் தம்பி மேல கோவமாவே இருக்காருன்னு தெரியல. தம்பி ஏதோ ஒரு உண்மையை சொல்லாம மறைக்குதுப்பா.